ஸ்ரீ ராமகிருஷ்ண சிதம்பரேஸ்வரர் பள்ளி. இந்த பள்ளிக்கூடமும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கிறது. கிராம மக்கள், அநேக பெரும்பாலான மக்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிராமப்புறம்ட்டு நான் சொல்லும் போது என்ன அப்படின்னா, கிராமப்புற மக்கள் எப்போதுமே தகுதியிலும் திறமையிலும் முன்னோடியாக இருப்பவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த தகுதியையும் இந்த திறமையையும் எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும்? தமிழ் மொழியில் நாம் வெளிப்படுத்துகிறோம், தமிழ்நாட்டில் மட்டும். ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி நம்ம போகும்போது கண்டிப்பாக ஆங்கில மொழி என்ற ஒரு மொழி கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுகிறது. உங்களுடைய பாடத்திட்டத்திலையும் ஆங்கில மொழி கண்டிப்பாக இருக்கும். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மட்டும் இல்லாமல் 12ஆம் வகுப்பையும் தாண்டி நீங்க செல்லும் பட்சத்தில் ஆங்கில மொழி அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு மொழியாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல நம்மளுடைய தகுதியையும் திறமையும் எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும்? ஒரு மொழி அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது. தமிழிலே நம்ம வெளிப்படுத்தலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம இருக்க முடியும். அதையும் தாண்டி நம்ம போக வேண்டும் என்றால் ஆங்கிலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாம் படிக்கும் பொழுதே ஆங்கில மொழியையும் கொஞ்சம் நம்ம பயிற்சி செய்தால் கண்டிப்பாக நம்மளுடைய தகுதி, நம்மளுடைய திறமை தமிழ்நாட்டையும் தாண்டி உலக அளவில் நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். தமிழர்கள் உலகத்தை ஆளக்கூடியவர்கள், தமிழ்நாட்டை மட்டும் இல்லாமல். தமிழ் தாண்டியும் நாம் அடுத்த மொழியாக ஆங்கில மொழியையும் கற்றுக்கொள்வது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். எதுக்காக சொல்றேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. நிறைய மாணவர்கள் ஆங்கில மொழி ஒரு கடினமான மொழி அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா அது கடினமான மொழி கிடையாது. சொல்லப்போனா தமிழ் தான் கொஞ்சம் கடினமான மொழி. 247 எழுத்துக்கள், 26 எழுத்துக்கள், 26 எழுத்து தான் ஈஸி. 247 எழுத்துக்கள் அதை விட ஈஸி. என்ன நம்ம அது பயிற்சி செஞ்சதுனால. நிறைய பேர் பயிற்சி செய்யறது இல்ல. அதுதான் ஒரு பெரிய ஒரு டிராபேக். எக்ஸாமுக்கு வர்றோம், எழுதுறோம், மார்க் எடுக்கிறோம். மார்க் ஒரு பாஸ்போர்ட் மாதிரி. இப்ப நீங்க வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா பாஸ்போர்ட்ங்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரிதான் மதிப்பெண் அப்படிங்கிறது. ஆனா மதிப்பெண் தாண்டி இப்போ தகுதி பிளஸ் திறமை, ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மாறிச்சு. ஹையர் எஜுகேஷன்